பூமியில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வசித்து வருகின்றன. இயற்கையினுடைய படைப்பில் பூமியினுடைய ஒவ்வொரு உயிரினமும் மற்றொரு உயிரினத்தை சார்ந்துதான் வாழ்ந்திருக்கிறது. பூமியினுடைய உணவு சங்கிலியில சிதைந்து விட்டால் மனிதர்கள் உட்பட அனைத்து இனங்களும் சில ஆண்டுகளில் அழிந்துவிடும் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த வகையில பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் அதற்கென தனிப்பட்ட முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறது. பூமியினுடைய மிகச்சிறிய உயிரினமாக இருக்கக்கூடிய தேனீ பூமியின் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் உங்களால் நம்பக்கூடியதாக இருக்கிறதா? உண்மையில் பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து தேனீ மறைந்து விட்டால் மனிதன் 4 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ முடியாது என்று சொல்லி பிரபல விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறியதாக கூறப்படுகிறது. தேனீக்கள் உண்மையில் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றனவா என்பதையும் இந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு அவை எவ்வளவு தூரம் முக்கிய பங்காற்றுகிறது என்பது தொடர்பாகவும் தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகின்றோம். தேனீக்கள் தேனை மட்டும் வழங்குவதில்லை. மனித உயிர் வாழ்வுக்கு நேரடியாக பொறுப்பேற்காவிட்டாலும் தேனீக்கள் உண்மையில் நம்முடைய உயிர் வாழ்வு சார்ந்திருக்கும் உணவு சங்கிலியின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. மனித உயிர் வாழ்வு சூழலில் தேனீக்களின் முதன்மை செயல்பாடு அவை தாவரங்களிலிருந்து மகரந்தத்தை சேகரித்து சிதறடித்து பூமியின் தாவரங்களுடைய இனப்பெருக்கத்திற்கு உதவுவதாகும். இந்த தாவரங்களை மில்லியன் கணக்கான தாவர உண்ணி விலங்குகள் உணவாக உட்கொள்கின்றன. இதையொட்டி மனிதர்கள் உட்பட சர்வ உண்ணிகள் மற்றும் மாமிச உண்ணிகள் அவற்றை உட்கொள்கின்றன. எனவே தேனீக்கள் தங்களுடைய மகரந்தத்தை பரப்ப நம்பியிருக்கின்ற தாவரங்கள் அழிந்துவிட்டால், தேனீக்கள் அழிந்துவிட்டால் முழு உணவு சங்கிலியும் சில ஆண்டுகளில், மாதங்கள் அல்லது நாட்களில் கூட சரிந்துவிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது மனிதர்கள் உட்பட அனைத்து விலங்கு இனங்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். பல்வேறு ஆய்வுகளின்படி பார்க்கிற போது இந்த தேனீக்கள் உடனடியாக அழிந்து போக வாய்ப்பில்லை என்றால் கூட கடந்த சில ஆண்டுகளில் அவற்றினுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்திருக்கிறது. காடழிப்பு, தேனீக்கள் கூடுகளுக்கு பாதுகாப்பான இடங்கள் இல்லாமை, பூக்களுடைய பற்றாக்குறை, பயிர்களுடைய பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடு, மண்ணில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நமது செல்போன்களினால் வெளியிடும் தீங்கு விளைவிக்கும் ரேடியோ அலைகள் போன்ற பல்வேறு மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் இந்த அழிவிற்கு காரணமாக இருக்கிறது. 90% அதிகமான தேனீ இனங்கள் அழிவினுடைய விளிம்பில் இருப்பதாக சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் இந்த கூற்றை சக விஞ்ஞானிகளினால் இன்னும் உறுதிப்படுத்தி கூற முடியாது இருக்கிறது. தேனீக்கள் பற்றிய இந்த பெரும்பாலும் ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீனுடைய கருத்துக்கள் ஒத்துப்போவதாக இருந்தாலும் இந்த கருத்தை ஐன்ஸ்டீன் உண்மையில் அதை சொன்னார் என்பதற்கு நம்பகரமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கருத்தை ஐன்ஸ்டீன் கூறாவிட்டாலும் இந்த கருத்து கிரகத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பின் தேனீக்களினுடைய முக்கியத்துவம் குறித்து சரியான ஒரு கேள்வியை முன்வைக்கின்றது. ஏனென்றால் இந்த உயிரினங்கள் மகரந்த சேர்க்கை மற்றும் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதுதான் இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது.